பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். இனத்தையும் மதத்தையும் முன்னிலைப்படுத்தி ஒருபோதும் நான் அரசியல் செய்வதில்லை என ஜனாதிபதி தெரிவிப்பு. தனது ஆட்சியில் அனைத்து அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 57,500 ரூபாவாக அதிகரிக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவிப்பு. ஜனாதிபதியை தெரிவு செய்யும் முறை தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க முக்கிய தகவல். இலங்கை தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் மலையக மக்களுக்கு எதிராக இழிவான வார்த்தை பிரயோகம், ராதா எம்பி வருத்தம். யாழ்ப்பாண தொழில்துறைகளை மேம்படுத்தும் நோக்குடன் யாழ்ப்பாணம் எக்ஸ்போ 2024 எனும் வர்த்தக கண்காட்சி யாழ்ப்பாணத்தில் ஆரம்பம். தமிழ் பொது வேட்பாளரை எதிர்க்கின்ற சக உறுப்பினர்களுக்கு பாடம் கற்பிக்கப்படும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அறிவிப்பு. பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள் வழங்கியது. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை. வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள்